ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோப்தனன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேமிங் லோகோ எப்படி ரெடி பண்ணுறது. அதாவது இந்த கேமிங் சேனல் அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேமிங் லோகோ வந்து நல்லா சூப்பராக எப்படி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம ஃபோன்லேயே தான் ரெடி பண்ணுறோம். அதுவும் எந்த செலவும் பண்ண தேவையில்ல, ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க நண்பா. அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த கேமிங் லோகோ செய்ய வேண்டிய எல்லா மெட்டீரியல்ஸும் டவுன்லோட் லிங்க்கும் நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் லிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இனி நம்ம ப்ரொமோட் பண்ணுற சேனல் நேம் பார்த்தீங்கன்னா சைக்கோ பாய்ஸ் அஃபிஷியல். ஸோ உங்கள் சேனல் நேம் வச்சு தான் நம்ம லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இவரோட சேனல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான். ஸோ மறக்காம உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க. ஸோ உங்களோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காமல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான ஆப்பு பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப். ஸோ அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நியூ டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு கலர் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அந்த நியூ டெக்ஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட சேனல் நேம் எது இருந்தோ அதை வந்து நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்போட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ சைக்கோ பாய்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ போட்டு அதோட ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லெட்டரும் கடைசி லெட்டரும் மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டரும் கடைசி லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்டைலாக வரும். ஸோ அது வந்து நான் கடைசியாக உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்சி பியும் அப்புறம் எஸ்சியும் எடுத்துருங்க. ஸோ நடுவில் இருக்கிற லெட்டர்ஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. ஸோ இதோட ஃபாண்ட்ஸு அந்த மாதிரி நிறையா ஃபைல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் நம்ம கீழே வந்து டெலிகிராம் சேனலில் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணால் தான் அதில் தான் லிங்க் இருக்குது. ஸோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிராண்ட் பி போல்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபாண்ட்டோட எல்லாம் லிங்க்கும் நான் டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக உங்கள் சைஸ் எவ்வளவோ, உங்கள் சேனல் நேம் பெருசாக இருந்தால் சின்னதாக வைங்க. ஸோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி பெருசாக வைக்கிறதுக்கு பாருங்கள். ஸோ அப்படி வச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி சென்டரில் வைக்கிறதுக்கு நல்ல ஆப்ஷன் இருக்கும், ரிலேட்டிவ் பொசிஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஃபஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் டெலீட் பண்ண பார்த்தீங்களா. ஸோ அந்த லெட்டரை ஸ்பேஸ் விட்டு பி போட்டு ஸ்பேஸ் விட்டு எஸ் வச்சுக்கோங்க. எஸ் போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கேபிட்டல் லெட்டராக போட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதே மாதிரி லெட்டர் வந்துடும். இது மட்டும் இந்த ரெண்டு லெட்டர் மட்டும் கொஞ்சம் பெருசாக அந்த இப்போ சைக்கோ பாய்ஸ் அப்படின்னு போட்டோமா அந்த இதில் மட்டும் இந்த பியும் எஸ்ஸும் மட்டும் பெரிய லெட்டராக வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க கைஸ். ஸோ அப்படி பெருசாக எழுதிட்டு கரெக்டாக பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த வேர்ட்ஸ் கொடுத்துக்கோங்க. வேர்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு 59 60 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 60 வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட் நேமாக இருந்தால் 60 வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக கச்சிதமாக ஃபிட் ஆகிடுச்சு. இருங்க ஒரே நிமிஷம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ரிலேட்டிவ் பொசிஷனில் போய்ட்டு சென்டர் வச்சுட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சைக்கோ பாய்ஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடலாம். ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கீழே ஒரு டிக்காட்ட சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்துட்டு ரெண்டுமே டிக் கொடுத்துட்டு கீழே மெர்ஜ் மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்கும் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து ரெண்டும் ஒரே ஃபோட்டோவாக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாயிடுச்சு. நம்ம வந்து தனித்தனியாக பண்ணது அது இப்போ ஒரே இதாகிடுச்சு. நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்டர் அப்படியே அவுட்லைன் வந்து கரெக்டாக அழகாக தெரியும். ஸோ அவுட்லைன் தான் இது. ஸோ ஸ்ட்ரோக்குன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வித்து வந்து 5 வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் வந்து ஷேடோ வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுவும் பிளாக் கலர் கொடுத்துக்கோங்க. லைட்டாக கிரே கலர் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஷேடோ தான் கருப்பு கலரே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரு உங்களுக்கு பிடிச்ச இது வேணால் வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பிளாக் கலரே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து இன்னர் ஷேடோ வந்து அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து கிரே கலர் ஒயிட் கலர் கொடுங்க, இல்லைனா கிரே கலர் கொடுங்க. ஏன்னா வந்து ஒயிட் கலர்னு நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே லைட் கிரே அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கா. ஸோ பாருங்கள் இது ஒயிட்டும் கிரேவும் கொஞ்சம் லைட்டாக கலந்த மாதிரி. ஸோ இது வச்சாச்சு. மற்றபடி கீழே இந்த பிளர் ரேடியஸ் அது எல்லாமே நீங்கள் மாற்ற தேவையில்ல. கண்டினியூஸாக அப்படியே பண்ணால் போதும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் மாற்றாதீங்க. இந்த கலர் மட்டும் கொடுத்துட்டு எனேபிள்டும் கொடுத்துட்டு
கலர் மட்டும் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குது. இதான்னு வச்சாச்சு. ஓகே, அடுத்து எம்பாஸ் அதெல்லாம் வேணாம். நீங்கள் அது வந்து லைட் அடிக்கிற மாதிரி இந்த இதில் அது வந்து நல்லா இருக்காது. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ மற்றபடி இந்த கேமிங் லோகோவுக்கு எம்பாஸ் அது வேணாம். ஸோ சென்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோலாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்போர்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த இம்போர்ட்டை கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து சும்மா அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். அதுக்கும் ஒரு வேறு ஃபாண்ட் இருக்குது. ஸோ கேமிங் போட்டுக்கிறேன். ஸோ கேமிங் போட்டு அதுக்கு ஒரு வேறு ஃபாண்ட் இருக்குது. அதோட ஃபாண்ட்டோட கீழே டெலிகிராம் சேனலில் தான் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் போய் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ கேமிங் போட்டு இந்த சேவேஜ் ஃபாண்ட்டு தான் இது, கூகுளில் ட்ரை பண்ணினாலும் வரும். ஸோ சேவேஜுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதை வந்து நான் ரெட் கலரில் போட்டுக்கிறேன். நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம் காய்ஸ். அதாவது வந்து உங்கள் இமேஜினேஷன் தான், உங்களோட கற்பனை தான். நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைக்கோ வாய்ஸ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, ரைட், கரெக்டாக இருக்குது. ஸோ சென்டரில் வைக்கிற மாதிரி ரிலேட்டிவ் பொசிஷன் வச்சு சென்டர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. ஸோ நான் எடிட்டிங் சொல்லித்தரதெல்லாம் கொஞ்சம் புரியுதா இல்லையா, இல்லை வாய்ஸ் கொடுக்கவா வேணாமா, எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும். ஸோ மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் சைடாக வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், சென்டரில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும், இப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து நடுவுலேயே பெருசாக வச்சிட்றேன். பாருங்கள், அப்படி இதே மாசாக தான் இருக்குது, ஆனால் நான் நடுவுலேயே பெருசாக வச்சுக்கிறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ எப்படி அதான் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இது வந்து கலர் வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து இதுவும் வெள்ளையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ கருப்பு கலர் கொடுத்துட்டு இன்னர் ஷேடோ எல்லாத்தையுமே ஸ்ட்ரோக் வந்து எல்லாமே ஸ்ட்ரோக் வந்து 5 வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே அதுக்கு பண்ணிங்களா அதே மாதிரி தான். இது என்ன கலர் மட்டும் மாற்றிக்கிட்டா போதும், இன்னர் ஷேடோ எல்லாமே அந்த மாதிரி பண்ணிடுங்க. ஸோ அவுட்டர் க்ளோ அது வேணாம், எனேபிள் பண்ண வேணாம். ஸோ இருங்க எனேபிள் ஆகிடுச்சோ. ஓகே இருங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இது வேணாம், அது கிடையாது. ஓகே ரைட், பிளாக் கலரு இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒட்டி வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த இது ஆனில் பண்ணி தான் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் கீழே எதுவும் மாற்றாதீங்க, நான் மாற்றுற மாதிரி மாற்றாதீங்க, அது தப்பாயிடுச்சு. ஸோ கீழே போயிட்டு இல்லை இருந்துச்சு, இன்னர் ஷேடோவில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை அந்த இருக்குது. அவுட்டர் க்ளோவை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன். ஸோ அவுட்டர் க்ளோ ஆஃப் பண்ணியே வச்சுக்கோங்க, அதெல்லாம் தொடாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து 3 ஃபோட்டோவையும் ஒன்றாக்கிடலாம். ஸோ கரெக்டாக சென்டரில் முதல்ல இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ரிலேட்டிவ் பொசிஷனில் போயிட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கும். ஓகே ரைட்டு, சென்டரில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இதோட பேக்ரவுண்ட் ஃபோட்டோ, அந்த இமேஜ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இமேஜ் இப்படி தான் இருக்கும், பிஎன்ஜி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க, எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த சைக்கோ பாய்ஸ் அப்புறம் கேமிங்கையும் 2 மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மெர்ஜின்னு இருக்கும், அது கீழே 3ஆவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், அந்த ஆப்ஷன் தான். அதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த 3ஆவதாக ஒரு ஆப்ஷன், 2மே டிக் கொடுத்துட்டு 3ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 3மே ஒன்றாயிடுச்சா. சைக்கோ பாய்ஸ் கேமிங் ஒரு சைடு இருக்கா, அந்த மாதிரி தான். அது வந்து மேலே வந்து 4ஆவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேயர் மாதிரி, அந்த லேயர் தான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் பேக் அப்படின்ட்டு இருக்கும், அது அப்படியே பேக் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ கரெக்டாக சென்டரில் இருக்குதான்னு பார்த்துக்கலாம், நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணோம். ஸோ கரெக்டாக சென்டரில் கொஞ்சம் பெருசாக உங்கள் இமேஜினேஷன் தான், நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கலாம், எப்படி வச்சா அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களோட சேனல் நேம் பொறுத்து தான். ஸோ கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து சென்டரில் இருக்குது. ஓகே ரைட்டு, இதையும் கொஞ்சம் சென்டரில் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா தள்ளி வருதா. ஸோ அதான் இப்போ இதையும் சென்டரில் வச்சுக்கலாம். ஓகே ரைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து சென்டரில் வைக்க பாருங்கள், நான் லோகோவுக்கு மட்டும் சென்டரில் வச்சா தான் பெஸ்ட்டு. ஸோ சென்டரில் வச்சாச்சு. அடுத்த ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுவோம், இந்த போக்கர் கையில் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இதுதான் கேமிங்க்கு லோகோக்குலாம் பாருங்கள் மாசாக இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், இப்படி தான் கேமிங் லோகோ ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த செலவும் பண்ண தேவையில்ல.
ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சென்டு டு பேக்குன்னு இருக்கும், டூ பேக்குன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. இருங்க ரொம்ப பேக் போயிடுச்சு. இது வந்து டூ ஃப்ரண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து முன்னாடி வந்துடும். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துருச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு ரகமாக இருக்குது. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கா. ஸோ இதே மாதிரி வந்தால் நம்ம வந்து ஒட்டி வைக்கலாம். ஸோ கொஞ்சம் மேலே ஏற்றி வைக்கலாம். கரெக்டாக எல்லாமே சென்டரில் இருக்கணும் கைஸ். எல்லாமே சென்டர்லேருந்து தான் கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது தள்ளி போயிடுச்சா. எல்லாமே சென்டரில் வரணும், எல்லாமே சென்டரில் வரணும். அது மட்டும் ஏன் தனியாக போகுது இல்லை. ஓகே ரைட்டு. இப்போ சென்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது, கச்சிதமாக இருக்குது. ஸோ அப்படி தான். ஸோ சைகோ பேஸ் கேமிங் கொஞ்சம் ஒட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ கரெக்டாக இருக்குது, இப்போ ஃபிட்டாக இருக்குது. ஸோ சென்டரில் வச்சாச்சு. எல்லாமே சென்டர் தான் வைக்கணும். ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக ரெடியாக பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சேவ் ஆஸ் இமேஜின் இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பிக்சார்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. பிக்சார்ட் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த ஆப் லிங்க் இருக்குது. ஸோ பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை கொடுத்துக்கோங்க. இந்த இமேஜை கொடுத்துட்டு கீழே எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு ஹெச்டிஆர்ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிற செட்டிங்ஸை மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கோங்க கைஸ். ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் லோகோ வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளர் வந்து 10ல் வச்சுக்கோங்க. அடுத்து தான் அன்ஷார்ப் வந்து 30ல் வச்சுக்கோங்க. அன்ஷார்ப் வந்து 30ல் 50ல் இருக்குது, 30ல் வச்சுக்கோங்க. கரெக்டாக 30ல் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணுங்கள் 30ல். ஓகே ரைட்டு. இருங்க 30 வைக்கலாம். வச்சாச்சு. சேச்சுரேஷன் 0லே இருக்கட்டும். ஃபேடு வந்து கொஞ்சம் 100 வச்சுக்கோங்க. ஆமாம் 100 தான் நல்லாயிருக்கு. 100 வச்சுக்கோங்க. செம்ம மாதம் இருக்குது இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இது வேறு ரகமாக இருக்குது. ஹெச்டிஆரில் போட்டு இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் சைடில் போட்டிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ளர் 10 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மாதம் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் லோகோ ப்ரிவ்யூ பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பா. ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. ஸோ பாய் கைஸ். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.